கரூர் மாவட்டத்தில் வறண்டு கிடக்கின்ற நிலங்களை விளை நிலங்களாக விவசாய நிலங்களாக மாற்றக்கூடிய வகையில் 3 நீரேற்று பாசன சங்கங்களுக்கு குறிப்பாக தாங்கோடி, வான்களம்மன், உப்பிடமங்கலம் ஆகிய 3 நீரேற்று பாசன சங்கங்களுக்கு 752 விவசாய பெருமக்கள் உறுப்பினர்களாக ஒன்றிணைந்து 1641 ஏக்கர் பாசனம் பெறக்கூடிய வகையில் இந்த 3 சங்கங்களும் வடிவமைக்கப்பட்டு அதற்கான மதிப்பீடுகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டு அனுமதி கேட்டு அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சூழலில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றவுடன் நீர்வளத்துறை அமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லி இந்த 3 விவசாய சங்கத்தினுடைய நீரேற்று பாசன சங்கங்களுக்கு முதலமைச்சருடைய நல்ல ஆசையோடு உத்தரவோடு அரசாணை வெளியிடப்பட்டு நேற்று அதற்கான பணிகளை தொடங்கி இருக்கின்றோம். வறண்ட மாவட்டம் கரூர் என்ற சூழலை மாற்றி பசுமையான மாவட்டம் கரூர் என்ற சூழல் உருவாகக்கூடிய வகையில் இப்பொழுது முதல் கட்டமாக 1641 ஏக்கர் பாசனம் தரக்கூடிய வகையில் இதற்கான 3 திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நம்முடைய மாவட்டத்தில் மேலும் எங்கெல்லாம் கூடுதலாக விவசாய பெருமக்கள் ஒன்றிணைந்து சங்கங்களை உருவாக்கி பாசனத்திற்கான அந்த அனுமதிகளை கேட்கின்றார்களோ அந்த இடங்களுக்கு முதலமைச்சருடைய நல்ல ஆசையோடு அந்த திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே நேற்று தொடங்கிய பணி என்பது 1 வருட காலத்திற்குள் முழுமையாக முடிக்கப்பட்டு இந்த முதல் கட்டமாக தொடங்கிய 200 ஏக்கர் பாசனம் பெறக்கூடிய அந்த சூழலை இப்பொழுது மிக மகிழ்ச்சியாக பணிகளை தொடங்கி இருக்கின்றோம். இப்பொழுது இங்கு நடந்து முடிந்திருப்பது இந்த சங்கத்தினுடைய நீரேற்று பாசன சங்கத்திற்கு அனுமதிகளை தந்த அரசாணை வெளியிட்ட முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழாவாக இந்த விழா சிறப்பாக அமைந்திருக்கின்றன. அனைத்து விவசாய பெருமக்களும் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழாவாக இந்த மகத்தான விழா அமைந்திருக்கிறது. அது எங்கெங்க நம்முடைய மாவட்டங்களுக்கு தேவையோ அது வரக்கூடிய ஆண்டுகளில் நிதிநிலைக்கு ஏற்ப செயல்படுத்துவதற்கு அரசு தயார் இருக்கின்றன. என்ன டிபிஆர் ஸ்டேஜில் இருக்கிறதுனா திட்ட மதிப்பீடுகள் வந்த பிறகு நிதிநிலைக்கு ஏற்ப அது அரசு பரிசீலிக்கிறது. அதான் அவருக்கு சாப்பிடலாமா?